மாறி உச்சி கண்ணில் பிறந்த உச்சினி மாகாளி என் பத்ரகாளி தங்கம்மா அட்டகாளி 8 பேரை அன்னையவள் வளர்க்குவாரா அன்னையவள் வளர்க்குவாரா அன்னையாளி 8 பேரை அன்னையவள் வளர்த்துவாராள் அன்னையவள் வளர்த்துவாராள் வளர்த்துவாராள் அந்த 8 நல்ல குழந்தைகளை 8 நல்ல குழந்தைகளை எனது தாய் நாகக்கண்ணி எப்படி வளர்த்தாளான் ஊட்டி மெல்ல வளர்த்தாள் உடம்பு எல்லானை ஊருக ஏற்றி மெல்ல வளர்த்தாள் மேகமல்லானை ஊருக நாமல் பெற்ற குழந்தைகளான 8 நல்ல பேர்களையும் கரையதிலே விட்டோமான தண்டை கால்கள் நோகும் என்று பூமியில விட்டோமான பொறுப்பாதும் நோகும் என்று தாயான நாக 8 நல்ல குழந்தைகளை தாயான நாகக்கண்ணி சீராட்டிரோராட்டி சிறப்பாக வளர்த்தாளே நாளும் ஒரு மேனியுமா பொழுது ஒரு வர்ணமுமா வளரும் பேரை சந்திரனை போ வளரும் பேரை சந்திரனை போ வளர்த்துவாராள் நாகக்கண்ணி நாகக்கண்ணி இருக்கன்குடி மாரியம்மனை நாகக்கண்ணி என்று சொல்லக்கூடிய தாயானவள் என்னன்னா ஊட்டி வளர்த்தாள் உடம்பல்லானை உருக தேற்றி வளர்த்தார் திரேகம் எல்லாம் நெய்யுருக தரைகளில் குழந்தைகளை விட்டால் தண்டைக்கால் நோகும் என்று பூமியிலே விட்டோமானால் பொற்பாதங்கள் நோகும் என்று சொல்லி தோளதில் தொட்டில் கட்டி தொடையதிலே நடைபழகி நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வர்ணமுமாக வளரும் விரை சந்திரனை போல ஆமா வளர்த்து வருகின்றாள் 8 குழந்தைகளை நாகக்கண்ணி சிறப்பான முறையிலே வளர்த்து வருகிறாள் அம்மா இருக்கன்குடி மாரியம்மா முத்தாரம்மா சந்தனமாரி உச்சினி மாகாளி என்று சொல்லக்கூடிய ஆமண்ணே அஷ்டமாகாளியர்கள் 8 அம்மனை வளர்த்து வருகின்ற போது ஆமண்ணே ஆண்டவனார் கருணையாலே கருணையாலே 8 நல்ல குழந்தைகளுக்கும் இறைவனோட அருளாலே இருக்கன்குடி மாரியம்மனுக்கு ஒரு வயதா 2 வயதா உற்ற 3 வயதுமாச்சி 3வது வயதிலை இருக்கன்குடி மாறி கீதா முடியறக்கி காது குத்தி கம்மல் போட்டார் கையில் காப்புகள் தான அணிந்தார் 4வது வயதிலை நாயகியான மாரி அம்மா நடந்தே ஓடி ஆடுவாளா 5வது வயதிலே
வயததிலே அறிவோ பள்ளியில படித்து வாரா அறிவு பள்ளியிலே படித்து வாரார் இருக்கன்குடி மாரியம்மா முத்தாரம்மா சந்தனமாரி என்று சொல்ல 8 அம்மனுக்கும் இறைவன் அருளால் வயதோ 5 ஆகிவிட்டது. 5 வயதாகிவிட்டது. ஒரு குழந்தைக்கு 5 வயதானால் என்னென்ன செய்ய வேண்டும்? 5 வயது பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கூடத்திலே சேர்க்க வேண்டும். ஏன் பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள்? ஏன்னா என்னன்னா பள்ளிக்கூடத்துக்கு போனாதான் பிள்ளைகள் நல்லபடியாக பாடங்களை எல்லாம் படிக்கும். ஏன்னா 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று சொன்னார்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அகத்தின் அழகு தனில் தெரியும். ஏன்னா ஆக்கத்தின் அழகு ஊக்கத்திலே தெரியும். ஆமா, பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது சரி நல்லபடியாக பாடங்களை எல்லாம் படிச்சாதான் ஆமண்ணா வருங்காலத்துல நல்ல அரசு உத்தியோகத்துக்கு வர முடியும் குழந்தைகள் எல்லாம். ஆமா, அதுக்காக சின்ன பிள்ளைல இருந்தே பிள்ளைகள வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கும் பிள்ளைகள். ஆமண்ணா, அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி ஆமாண்ணே, குழந்தைகளை பெரியோர்கள் படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு பள்ளிக்கூடத்திலே பேர் சேர்ப்பார்கள். ஆமண்ணா, என் தாய் இருக்கன்குடி மாரியம்மா முத்தாரம்மா சந்தனமாரி மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய சரி 8 அம்மன் படிப்பை நாம சொல்ல முடியுமா? படிப்பை சொல்ல முடியுமா? 7 14 உலகத்தில் உள்ள மக்கள் அனைவர்களுக்கும் எல்லோருக்குமே பாடம் புகட்ட வந்தவா அம்மா. அம்மா அம்மா அப்பேற்பட்ட அம்மாவோட படிப்பை நம்ம சொல்ல முடியுமா? நாம சொல்ல முடியுமாண்ணா? இல்லதான் அம்பாளுடைய படிப்பை சொல்லத்தான் தகுதி உண்டா? நமக்கு தகுதியே கிடையாது. இருந்தாலும் அம்பாள் சிறு பாலவையாக பிறந்த காரணத்தால் குழந்தையாக காரணத்தாலே அம்பாள் படிப்பை ஏதோ நாம சொல்ல வேண்டும் அல்லவா? கட்டாயம் சொல்ல வேண்டும். ஏன்னா அவளுக்கு அடிமையாக நாம இந்த தொழிலுக்கு வந்து சரி, அதனால தாயாகப்பட்ட இருக்கன்குடி மாரியம்மா மாரியம்மா முத்தாரம்மா சந்தனமாரி முத்தாரம்மன் என்று சொல்லக்கூடிய 8 அம்மன்மார்களும் ஆமையா பள்ளிக்கூடத்திலே அமர்ந்து பாடங்களை படிக்க ஆரம்பிக்கின்றார். எப்படி என்ன? காய்ந்த பன ஓலையில கட்ட குருத்தெடுத்து காய்ந்த பனை ஓலையில கட்ட பனை குறுத்தெடுத்து எட்டாத பனையதில இளவடலி குறுத்தெடுத்து பண்டரியா ஓலையிலே இருபுறமும் கொண்டை கட்டி எழுத்தாணி கையில எடுத்து இருக்கன்குடி மாரியம்மா ஏடுகளில் எழுதுகிறார். பக்குவமாய் எழுதுவாளா பக்குவமாய் பன ஓலையிலே கட்டப்பன குருத்தை எடுத்து எட்டாத பனையிலே இளவடலி குருத்தெடுத்து பண்டரியா ஓலையை எடுத்து ஆமா இருபுறமும் கொண்டை கட்டி சரி எழுத்தாணியை கரம் பிடித்து ஆமையா ஏடுகளிலே எழுதினாள் இருக்கன்குடி மாரியம்மா. ஏடுகளிலே அம்மா எழுதுகிறாள். என்ன எழுதினாள் இருக்கன்குடி மாரியம்மா? அம்மா என்னன்னா எழுதினார்கள்? அரிச்சுவடி பெயர்ச்சுவடி. ஆமா, குருவே நன்றாக துணை குருவே நன்றாக துணை மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அன்னை ஓர் ஆலயம் அன்னை ஓர் ஆலயம் அப்படி என்று சரி ஆனாவில் இருந்த அக்கண்ணா வரை சரி என் தாயான மாரியம்மன் எப்படி பாடம் எழுதுகின்றார்? எப்படி அண்ணே? ஆனாவண்ணா ஈனாய் ஆனாவண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஆனாவண்ணா ஆனாவண்ணா ஊனா
நாகவண்ணா புனகுவண்ணா என்ன கௌவண்ணா ஈகண்ணா கனகவண்ணா கீனா கீயண்ணா குணகுவண்ணா கீனா குணகுவண்ணா கீனா கையண்ணா கையண்ணா கோணகுவண்ணா கையண்ணா கையண்ணா கோணகுவண்ணா அவண்ணா இக்கண்ணா அன்னையானே மாரியம்மா ஆண்டவனார் அருளாலே எட்டு நல்ல அம்மனுமா இறைவனோட அருளாலே பள்ளிக்கூடம் தான் அமர்ந்து பகவானோட அருளாலே இருக்கன்குடி மாரியம்மா இருக்கன்குடி மாரியம்மா எல்லா பாடங்களை படித்து வார இருக்கன்குடி மாரியம்மா இருக்கன்குடி மாரியம்மா எல்லா பாடங்களை படித்து வார அம்மைக்கு 6வது வயதிலை ஆத்திசூடி கொண்டல்லவோ 7வது வயதிலை இருக்கன்குடி மாரியம்மா எழுத்துக்களை கற்றறிந்தார் அம்மைக்கு 8வது வயதிலை இறைவனோட அருளாலே கொண்டை வேந்தன் குளிபேருக்கும் 9ஆம் திருவயதில் உலகமெல்லாம் தான் அறிந்தார் 10 நல்ல வயதுக்குள்ளே அம்மா பலகலையும் பாடமானாள் மாரியம்மா பலகதையோ பாடமானார் 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 இருக்கன்குடி மாரியம்மா இறைவன் அருளால் எல்லா கலைகளையும் நல்ல முறையிலே கற்றுக்கொண்டு இருக்கும் இந்த பொன்னான நேரம் இந்த நல்ல நேரத்திலே நமது வில்லிசையினை பாராட்டி என்னன்னா நமக்கு அன்பளிப்பு அள்ளி கொடுத்த செல்வ சீமான் யார் என்று கேட்டார் யார் யார் என்ன ஆமண்ணே இருக்கன்குடி மாரியம்மா முத்தாரம்மா சந்தனமாரி உச்சினி மாகாளி என்று சொல்லக்கூடிய ஆமையா அஷ்டமாகாளியர்கள் 8 பேர்களுக்கும் சரி ஆண்டவன் கருணையினால் வயதோ 10 வயதாகிவிட்டது 10 வயதாகிவிட்டது அம்மா படித்திடாத பாடம் இல்லை பாடம் இல்லை பாடம் இல்லை அவள் கற்றிடாத கல்வி இல்லை அவள் கற்றிடாத கல்வி இல்லை படித்திடாத பாடம் இல்லை பாடம் இல்லை பாடம் இல்லை கற்றிடாத கல்வி இல்லை கற்றிடாத கல்வி இல்லை அம்மா 4 நல்ல வேதங்களும் நாயகி படித்து வார 6 நல்ல சாஸ்திரங்கள் அம்பிகை படித்து வார 4 வேதம் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 32 தான தர்மங்கள் ஆயக்கலைகள் 64 கலைகள் 96 தத்துவங்கள் 108 ஆகமங்கள் 1008 இதிகாச புராணங்கள் என்று அந்த இறைவனோட அருளால் இருக்கன்குடி மாரியம்மா எல்லா நல்ல கலைகளையும் கலைகளை என் தாயவளோ படித்து
படித்துவாரா நம்ம மாரியம்மா படித்துவாரா நல்ல கலைகளையா கலைகளையா தாயவளம் படித்து வாராள் மாரியம்மா படித்து வாராள் படித்து வாராள் 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 32 தான தர்மங்கள் ஆயக்கலைகள் 64 கலைகள் 96 தத்துவங்கள் 108 ஆகமங்கள் 1008 இதிகாச புராணங்கள் ஆமண்ணே எல்லா கலைகளையும் காவியங்களையும் சரி இருக்கன்குடி மாரியம்மா இறைவன் கருணையினால் கற்று வருகிறார்கள். அம்மா நல்லபடியாக பாடங்களை படித்து வருகிறார்கள். அம்மா இப்படி படித்து வருகின்ற நாளையில் என்ன பகவான் கருணையினால் காலங்கள் கடந்து வருகிறது. சரி அம்பாளுக்கு வயது என்ன ஆச்சு தெரியுமா அண்ணா? வயது என்னென்ன ஆகிறது? 11 12 13 14 15 வயது முடிந்து 16 வயதுமாச்சு. 16 வயதுமாச்சு. அவள் வருபவரும் வேளையாச்சு. பகவானோட பாவையான பருவமங்கை அவள் பூத்திருந்தாள் நிறைந்திருந்தாள். பூங்குழலி 8 பேரும் மாரியம்மா காளியம்மா சந்தனமாரி என்று சொல்லக்கூடிய 8 அம்மன்மார்களுக்கும் அஷ்டமா காளியர்கள் 8 தேவியர்களுக்கும் இறைவன் கருணையினால் வயதோ 16 வயது நிரம்புகிறது. 16 வயது ஆகிறது. 16ஆம் திருவயதில் பாவையான மாரியம்மா பருவமங்கை அடைந்தார்கள். மல்லிகை பூத்தது போல் பூத்தது மாரியம்மா பூத்திருக்க பிச்சி மாலர் பூத்ததை போல் பெண்ணரசி பூத்திருக்கா கனகாம்பரம் பூத்ததை போல் காளியம்மா பூத்திருக்கா வாழை மாலர் பூத்ததை போல் வடக்குவா செல்வி பூத்திருக்கா முல்லை மாலர் பூத்ததை போல் முத்தாரம்மன் பூத்திருக்கா சம்மங்கி பூத்ததை போல் சந்தனமாரி பூத்திருக்கா தாளம்பூதா பூத்ததை போல் தங்கம்மையும் பூத்திருக்கா தங்கம்மா தாளம்பூதா பூத்தது போல் பூத்தது போல் தங்கம்மனோ புதிருக்காள் 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 பூத்து நிறைந்த பூங்குழலி மாரியம்மா அம்மா பூத்திருக்கும் வேளையிலே அம்மாவோட அழகு போலே அம்மாவோட அழகு போல் அவனில் யாரும் இல்லை. அம்மாவோட அழகு போலே அம்மாவோட அழகு போலே அவனில் இல்லை.
இல்லை தாரம்மா அழகு போலே மூவுலகில் யாரும் இல்லை இந்த மூவுலகில் யாரும் இல்லை அம்மைக்கு ஓலை பூவான் சாயலை போ இருக்கன் கொடி மாறிக்கித்தான் ஒரு பாகம் தலை மூடியா நெற்றி நல்ல புருவங்களும் நிலவ போற சாயலை போ கண்புருவம் இரண்டழகும் எப்பயல சாயலை போ எழுத்தாணி வார்த்தது போ எனது தாயோட முக்களகா எள்ளு பூத்ததை போ நாசி தோரங்களா அரைத்து வழித்ததை போ அம்மாவோட கன்னங்களா வள்ளியல அமைந்ததை போ வடக்குத்தி அம்மாவோட காதழகா முல்லை நல்ல அரும்பு போ மொய்கோளாள் வல்லழகா பாவளங்கட்டி கோர்த்ததை போ பக்கம்பதி நாறுவல்லா செண்பகப்பூ இதழை போலே செண்பகப்பூ இதழை ஆமோ ஐயா சிவகாமி உதட்டழகா முல்லை நல்ல அரும்பு போலே பொய்கோளாள் வல்லழகா மூன்றாம் பிறைகள் போலே முகத்தோடு திருவழகும் நாலாம் பிறைகள் போலே